மசூத் பெசக்ஷியனுடைய பேட்டி மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அந்த நேரத்திலேயே உடனடியாக டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களுக்கு பேசும்போது என்ன சொல்லியிருந்தார்னா, எனக்கு எதிரான கொலை முயற்சியை ஈரான் தான் செய்கிறது என்று குற்றம் சாட்டியிருந்தார். எங்கள் மீது அவர்கள் ஏதாவது ஒரு தாக்குதலை நடத்தினால் கண்டிப்பாக நாங்கள் எதிர்வினை ஆற்றுவோம் என்பதையும் மிக தெளிவாக மசூத் பெசக்ஷியன் NBC தொலைக்காட்சிக்கு சொல்லியிருக்கிறார். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் ஒரு முக்கியமான செய்தி தொடர்பான ஒரு கண்ணோட்டத்தை தான் பார்க்க இருக்கிறோம். அது என்ன முக்கியமான செய்தி என்று சொன்னால், எதிர்வருகிற 20ஆம் தேதி திங்கட்கிழமை அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்க இருக்கிறார். இறுதியாக நடைபெற்ற தேர்தலில் கமலா ஹாரிஸை தோற்கடித்து அவர் ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டிருந்தார். தற்போதுதான் அவருடைய பதவியேற்பு நிகழ்வு நடைபெற இருக்கிறது. இந்த காலகட்டத்துக்கு உள்ளாக நேற்றைய தினம் அமெரிக்காவினுடைய NBC தொலைக்காட்சி ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசக்ஷியன் அவர்களை ஒரு பேட்டி எடுத்திருக்கிறார்கள். அந்த பேட்டி தற்போது மிக பெரும் ஒரு வைரல் நியூஸாக மாறியிருப்பதை நம்ம அவதானிக்க முடிகிறது. அது என்ன பேட்டி, அதில் அவர் அப்படி என்ன சொன்னார் என்பதைத்தான் இன்றைக்கு நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். 78 வயதாக கூடிய டொனால்ட் ட்ரம்ப் தற்போது 2வது முறையாக பதவியேற்க இருக்கிற நிலையில கடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது டொனால்ட் ட்ரம்ப் மீது 2 தடவைகள் துப்பாக்கிச் சூடு பிரயோகங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அவரை கொல்வதற்கான முயற்சிகள் செய்யப்பட்டிருந்தது. ஒன்று, அவர் பேரணியிலே, மக்கள் பேரணியிலே இருக்கிற போது அவர் மீதான பகிரங்கமான ஒரு துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. அப்படி துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவனும் கொல்லப்பட்டான் அதே இடத்துல அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு பிரிவுகளால். அதே போன்று அடுத்ததாக அவர் கோல்ஃப் விளையாடி கொண்டிருக்கும் போது அந்த சந்தர்ப்பத்திலும் அவருக்கு எதிரான ஒரு துப்பாக்கிச் சூடு நடைபெற்றது. இப்படி 2 தடவைகள் அவர் கொலை முயற்சியிலிருந்து தப்பித்திருக்கிறார் என்கிற செய்திகளை எல்லாம் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். இந்த நிலையில தான் தற்போதைய மசூத் பெசக்ஷியனுடைய பேட்டி மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அந்த நேரத்திலேயே உடனடியாக டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களுக்கு பேசும்போது என்ன சொல்லியிருந்தார்னா, எனக்கு எதிரான கொலை முயற்சியை ஈரான் தான் செய்கிறது என்று குற்றம் சாட்டியிருந்தார். அது மட்டுமல்லாமல் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான முருக நிலை காசாவையொட்டி உச்சம் தொட்டிருந்த நேரத்தில் என் மீது துப்பாக்கிச் சூட்டு பிரயோகத்தை ஈரான் தான் திட்டமிடுகிறது என்று சொன்னதோடு சேர்த்து என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னா, ஈரானுடைய அணு நிலையங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடும், தாக்குதல் நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கைகளையும் அவர் முன்வைத்து கொண்டிருந்தார். ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் இஸ்ரேல் ஈரானுடைய எந்த நிலைகள் மீதும் இப்படியான ஒரு தாக்குதலை நடத்தவில்லை. அப்படி நடத்தினால் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று ஈரான் ஆல்ரெடி அறிவிச்சிட்டாங்க. இப்படியான ஒரு நேரத்தில் தான் எதிர்வருகிற திங்கட்கிழமை அவர் ஆட்சிக்கு வர இருக்கிறார். அப்படி ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கப் போகிறது, டொனால்ட் ட்ரம்ப் உங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடுமே என்கிற கேள்விகள் எல்லாம் NBC தொலைக்காட்சியில் அவரிடத்தில் முன்வைக்கப்பட்ட போது அவர் அழகான ஒரு பதிலை கொடுத்திருக்கிறார். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் டொனால்ட் ட்ரம்பை கொல்வதற்கு முயற்சிக்கவும் இல்லை, அப்படியான ஒரு தேவை எங்களுக்கு கிடையாது. IRGC அப்படியான காரியங்களில் ஈடுபடுவதும் இல்லை. பொதுவாக மொசாத் இப்படியான வேலைகளில் ஈடுபடுவாங்க, இவர்கள் அப்படி ஈடுபடவில்லை என்பதை மிக தெளிவாக மசூத் பெசக்ஷியன் அமெரிக்காவினுடைய தொலைக்காட்சிக்கே சொல்லி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய அணு நிலையங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த வேண்டும் என்று ஆல்ரெடி இவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க என்று சொல்லும்போது, எங்களுடைய அணுமின் நிலையங்களை பொறுத்தவரையில் யாரும் வந்து அதை பார்வையிடலாம். சர்வதேச அணுசக்தி நிறுவனத்திற்கு கதவுகளை திறந்து வைத்திருந்தோம், அவர்களே தாராளமாக வந்து பார்த்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். எனவே நாங்கள் எங்களுடைய தற்காப்புக்காக, எங்களுடைய தேவைக்காக அந்த காரியங்களில் ஈடுபடுகிறோமே தவிர வேறு யாருக்கு எதிராகவும் செயல்படுகிற காரியங்கள் அல்ல என்கிற செய்திகளையும் திட்டவட்டமாக சொல்லிவிட்டு, எங்கள் மீது அவர்கள் ஏதாவது ஒரு தாக்குதலை நடத்தினால் கண்டிப்பாக நாங்கள் எதிர்வினை ஆற்றுவோம் என்பதையும் மிக தெளிவாக மசூத் பெசக்ஷியன் NBC தொலைக்காட்சிக்கு சொல்லி இருக்கிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாங்கள் யுத்தத்தை விரும்பவில்லை, நாங்கள் சண்டையை விரும்பவில்லை, ஆனால் சண்டை என்று வந்துவிட்டால் கண்டிப்பாக பின்னிற்க போவதில்லை, மறு பதிலடி மிக உக்கிரமாக இருக்கும் என்பதிலும் பதிலடி மிக உக்கிரமாக இருக்கும் என்பதையும் அவர் தன்னுடைய பேட்டியிலே மிக உன்னிப்பாக தைரியமாக தெரிவித்திருந்த செய்தியை
கவலையை இன்னைக்கு பல பேரும் பகிர்ந்து கொண்டிருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறது. இதுதான் ஈரானுடைய ஒரு நிலை என்பது அனைவருக்கும் தெரியும். ஈரான் மீதான தாக்குதல்களை நடத்துவோம், ஈரானை அழிப்போம், ஈரானை அது செய்வோம் இது செய்வோம் என்று பல ஆண்டுகளாக அமெரிக்காவும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறது. அதற்கு பதிலடியாக ஈரானும் அவ்வப்போது தன்னுடைய கருத்துக்களை சொல்லி வந்த நிலையில தான் மசூத் பெசக்ஷியன் அவர்கள் இப்ராஹிம் ரைசி அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டிருந்தார். மசூத் பெசக்ஷியனை பொறுத்தவரையில் வெஸ்ட் நாடுகளோட இணங்கி போகக்கூடியவர் என்கிற ஒரு பார்வை தேர்தலுக்கு முன்பதாக மிக தெளிவாக இருந்தாலும் இந்த தேர்தலுக்கு பிறகு அவருடைய ஆட்சியின் போது 2 தடவைகள் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை ஈரான் நடத்தி இருக்கிறது. எனவே மசூத் பெசக்ஷியன் அனைவரையும் அரவணைக்கிற ஒரு போங்கும் அவரிடத்தில் இருந்தாலும் தன்னுடைய நாட்டுக்கு எதிரான தாக்குதல்கள் நடத்தப்பட்டால் உடனடியாக அதற்கு பதிலடி கொடுப்போம் என்பதையும் அவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார் என்பதுதான் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. எது எப்படி போனாலும் தற்போதைய சூழலை பொறுத்தவரையில் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் அவர் இப்படியான ஒரு யுத்தத்திற்கு செல்லக்கூடியவராக இருப்பார் என்று நம்ப முடியாது. அவருடைய ஏற்கனவே இருந்த ஆட்சி காலத்தில் அவராக சென்று ஒரு யுத்தத்தை தொடங்கியவர் அல்ல. ஏன்னா அவர் ஒரு பிசினஸ்மேன், அவர் லாபத்தை தான் எப்பையும் பார்ப்பாரு. அப்படி இருக்கும்போது ஈரானை பேசுபொருளாக்கி தேர்தலில் ஜெயிப்பதற்கு அவர் முயற்சித்திருக்கலாம். ஆனால் ஈரான் மீது ஒரு தாக்குதல் நடத்த வந்தால் கண்டிப்பாக அது சீனா ரஷ்யாவினுடைய தலையீடுகளுக்கு நேரடியாக வழிவகுக்கும் என்பதாலும் அப்படியான ஒரு முயற்சி அவர் செய்ய மாட்டார் என்பதைத்தான் சர்வதேச ஆய்வாளர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. எது எப்படி போனாலும் மசூத் பெசக்ஷியன் மிக தைரியமாக கண்டிப்பான ஒரு எச்சரிக்கை பதிலடியை கொடுத்திருக்கிறார் என்பது மிகவும் பாராட்டுக்குரியது என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.